அப்போ இந்த இந்திய தேசத்தின் பிரதமர் ஒரு காரியம் செய்ய சொல்லும் பொழுது அது நடக்குமானால், இந்த உலகத்தையே ஆளுகிற தேவன் ஒரு காரியம் முடிவு செய்யும் போது அது எவ்வளவு எதிர்ப்பாயிருந்தாலும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அது யாரு முடியாது நடக்காதுன்னு போராட்டம் பண்ணாலும், தடை பண்ணாலும், கலகம் பண்ணினாலும் முடிவு எடுத்துட்டா அது நடத்துவார். தைரியமா நில்லு. என் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை என்று முழு நிச்சயமாய் தேவனை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளு. இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை கரம் எடுத்து தூக்கி எடுப்பார். ஆமென். உன் முகங்கள் மாறும், உன் அவமானங்கள் மாறும், கண்ணீர் மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனை மாறும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில கடந்து வந்த நாட்கள்ல இந்த பிரச்சனை இருந்தது பாஸ்டர், இது இருந்தது, அது இருந்தது இல்லை. உங்களை ஆண்டவர் ஜீவனோட வைத்திருக்கார், சாட்சியா வச்சிருக்காருல்ல, அதுவே பெரிய கிருபை தான். ஆமென். உங்கள் அவயங்களோடும் வியாதி இல்லாமல், ஆமென், புதிய வியாதி எதுவும் வராம, கை கால் மூக்கு வாய் உங்க அழகோட உங்க பலத்தோட இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்காருல, அதுவே பெரிய கிருபை. ஆமென். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைகள் பிரச்சனைகள் கடந்து வந்த நாட்களில் நீங்கள் காத்திருந்து கிடைக்காத விஷயம்லாம் நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க. கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள், என் கூட எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே வந்து வாலிப பிள்ளைகள் எல்லாருமே என்னமோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க மறிச்சு போயிட்டாங்க. எல்லாரையும் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டில் தான் பார்ப்போம். ஐயோ செத்துட்டானா, ஐயோ செத்துறா போல அப்படின்னு பார்ப்பேன். ஆமாம், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்கள். ஜீவனோட வைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. அதனால என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படணும். இது இல்லையே அது இல்லையே குறைய மட்டும் தான் பார்க்குறோமே தவிர நிறைவை பார்க்கவே மாட்டேங்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம புத்திலாம் எப்படி இருக்குன்னா கீழேயே இருக்க தவிர மேலே போகவே மாட்டோம். நம்மளுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா கீழேயே இருக்க தவிர மேலே நோக்கி போகவே மாட்டோம். நம்ம எண்ணங்கள்லாம் கீழே இந்த உலகத்தோடு கூட ஒட்டி இருக்கிறத தவிர தேவனை நோக்கி நம்முடைய நினைவுகளும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் போகவே மாட்டேது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வருது, அது காரணம் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது, வார்த்தைகள் எனக்காய் அளிக்கப்படுகிறது, எனக்கு தேற்றப்படுகிறது. ஆனால் அடுத்த மாதத்துக்கு போகும்போது நிறைய தேவைகளோடு தான் நான் கடந்து போகிறேன். ஆனால் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, தேவனை என்னைக்குமே நம்புறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்னைக்குமே வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். ஆமென். அப்போ நம்ம தேவனை நம்பினால் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று வசனம் சொல்லுது. அப்போ கடந்து வந்த நாட்களில் நான் கர்த்தரை நம்பினேனா இல்லை என்ன நம்பினா இல்லை மற்றவர்களை நம்பினேனா ரொம்ப முக்கியமானது. நீ உங்களுடைய தோல்வியிலும் உங்களுடைய நெருக்கத்திலும் நீ கடந்து வந்த பாதையிலும் உன்னுடைய இயலாமையிலும் யாரை முன்னிறுத்தினாய்? உன்னுடைய சுயத்தையா இல்லை உன்னோடு கூட இருக்கிற மற்ற மனிதர்களையா? ஆமென். ஆண்டவரை நம்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா, உன்னை வெட்கப்படவே விட மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒரு நெருக்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா காரணம் என்னன்னா, நம்ம பார்க்கிற விதங்கள், நம்ம யோசிக்கிற விதங்களோடு கூட நம்முடைய ஆசீர்வாதங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில செழிப்புகள் இணைக்கப்பட்டிருக்கு, நம்ம அற்புதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஆமென். யார்கிட்ட போய் கேட்போம், ஐயா இந்த பிரச்சனை இருக்கு, இந்த தேவை இருக்கு, இது வேற ஒரு 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 காரியம் என் வீட்டில் இருக்கு, எனக்குள் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்று உலகத்தில் இருக்கிற உங்களுடைய ஒருவேளை நீங்கள் உறவுகள் கூட உங்கள் சொந்த பந்தங்களோடு ரொம்ப பாண்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சொந்த பந்தங்கிட்டே இருப்பீங்க. இல்லை நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் ரொம்ப ஐக்கியமாக ரொம்ப இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்பீங்க. இல்லை வேலை ஸ்தலத்தில் தான் உங்களுக்கு அதிகப்படியான நேரங்கள் அங்கே இருக்கிற ஆட்கள் இருக்காங்கன்னா அங்கே கேட்பீங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை, யாருமே இல்லை, உங்களுக்குள்ளேயே கேட்டுப்பீங்க. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, என்னுடைய வழிகள் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, எனக்குள்ள மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, எல்லாரும் வாழ்க்கையும் நல்லா தானே இருக்கு, எனக்குள்ள மட்டும் அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டுப்பீங்க. உங்களுடைய விடுதலை யார் இடத்துல இருக்குன்னா, உங்களுடைய சுகம் யாருக்கிட்ட இருக்குன்னா, உங்க சமாதானம், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய மகிமை, உங்களுடைய கனம் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா இந்த நீங்கள் மனிதர்களையும் மனிதனுடைய ஞானத்தையும் இந்த உலகத்தின் விஞ்ஞானத்தையும் நீ நம்பினாலும் அதை தாண்டி ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவமாக்கி போட்டு அவன் தேவனுடைய நினைவுகளை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை மாற்றும்படியா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை பாருங்களேன், இன்னைக்கு இந்த தேசத்துல, இந்திய தேசத்துல ஒரு காரியம் கொண்டு வரணும், ஒரு சட்டம் கொண்டு வரணும், ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அல்லேலூயா. உங்களால முடியுமா? உங்க ஏரியாவில் வட்டச்செயலாளர் இருப்பார், வண்டு முருகன், யாருன்னா முடியுமா? முடியாது.
கவுன்சிலரால் முடியுமா? சேர்மனால் முடியுமா? எம்எல்ஏல முடியுமா? எம்பியால முடியுமா? முதலமைச்சரால முடியுமோ? ஸ்டேட்டுடைய சிஎம் ஆல முடியுமா? ஆனால் பிரதமரால முடியும். ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நீ என்ன எதிர்ப்பு இருந்தாலும் அவர் நினைச்சாருன்னா என்ன பண்ணுவாரு? அடுத்த செகண்ட் அவர் எடுத்த முடிவை 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னாரு. என்ன பண்ண முடிஞ்சது? போராட்டமா பண்ணீங்க? கியூல தான் போய் நின்னீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த இந்தியாவை ஆளுகிற பிரதமர் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வரும்பொழுது, அது லோக்சபாவா இருக்கட்டும், ராஜ்யசபாவா இருக்கட்டும், எந்த எம்பியும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நினைத்தால் என்ன பண்ணும்? நிறைவேறும். எந்த சட்டமாய் தான் நிறைவேறும். எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் நிறைவேறும். அப்போ இந்த இந்திய தேசத்தின் பிரதமர் ஒரு காரியம் செய்ய சொல்லும் பொழுது அது நடக்குமானால், இந்த உலகத்தையே ஆளுகிற தேவன் ஒரு காரியம் முடிவு செய்யும் போது அது எவ்வளவு எதிர்ப்பாயிருந்தாலும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அது யாரு முடியாது நடக்காதுன்னு போராட்டம் பண்ணாலும், தடை பண்ணாலும், கலகம் பண்ணினாலும் முடிவு எடுத்துட்டா அது நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தம் மத்தேயுவின் சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம் பார்க்கலாம். மனுஷனாலே கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் உங்க கூட இருக்க சக மனுஷனாலே மாற்ற முடியாது. அதில் போகிற போக்கை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அதில் இருக்கிற பாடுகளை மாற்ற முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்க கண்ணீர் கஷ்டங்களை காயங்களை ஆற்ற முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற காரியம், என்னால ஒரு காரியம் முடியும், அது மனுஷனுடைய நினைவோடு மனுஷனுடைய காரியத்துல சம்பந்தப்படுத்தி பார்க்காத நீ மற்றவர்களை போல, நீ ஆராதிக்கிற தேவன், உன்னை முன்குறித்த தேவன், உனக்கு வாக்களித்தவராலே என்ன பண்ண முடியும்? செய்து முடிக்க முடியும். உன் வாழ்க்கையில் இருக்க காரியத்தை மாற்ற முடியும். காரணம்னா அவரு பரலோகத்தின் தேவனாயிருக்கிறார், இந்த உலகத்தை உண்டாக்கினவராயிருக்கிறார், இந்த உலகத்தை ஆளுகை செய்பவராயிருக்கிறார். அவருக்குள்ளாக எல்லாமும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இது மனுஷனால முடியாது, மருத்துவரால் முடியாது, விஞ்ஞானத்தினால் முடியாது, நல்ல ஞானிகளால் முடியாது, பட்ட பதவியில் இருப்பவர்களால் முடியாது, பணக்காரனால முடியாது, பலவானால் முடியாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். ஒருவேளை உன் வாழ்க்கையில ஐயோ இது கிடைக்கல, இது நடக்கல, இதெல்லாம் மாறல அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, தேவனாலே எல்லாம் கூடும். உன் பார்வை எல்லாம் இதோடு கூட சம்பந்தப்படுதா? மற்ற மனுஷர்களை பார்த்து, மற்ற மனுஷர்களோடு கூட ஒப்பிட்டு, மற்ற மனுஷர்கள் பேசுகிறதை ஏற்றுக்கொண்டு என்ன நடக்குது? நீ உன் விசுவாசத்தை என்ன பண்ற? அதுக்குள்ள திணிக்கிற. ஆனா உன் விசுவாசம் எப்படி இருக்குன்னா, தேவனோடு கூட சம்பந்தப்பட்டதா இருக்கும். தேவனை போல உன் விசுவாசம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கிருபை உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் உன்னை என்ன பண்ணுது? பலப்படுத்துது, உன்னை தேற்றுது, அரவணைக்குது, உனக்கு ஆலோசனை கொடுக்குது, எல்லாத்திலையும் என்ன பண்ணுது? உன்னை தப்பு வைக்கிறது. ஆமென். அப்போ நான் இருக்கிறேன், கிருபை இருக்கிறது, ஆனா நடுவுல ஒரு காரியம் எனக்கு தேவைப்படுது. இந்த கிருபை என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற. அப்ப கிருபையாய் இருக்கிற இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை தெரியும். தெரியுமா தெரியாது? உன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியும்? உங்க பிரச்சனை தெரியுமாப்பா? தெரியுமா? அதெல்லாம் எப்படி பாஸ்டர்? அவர் கண்ணே இல்லை, வாயே இல்லை, மூக்கே இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசியிருப்போம் இல்லையா? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தான் தெரியல. அவன் உங்கள் கண்கள் தான் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவை இருக்கிறது, இயேசுவானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் ரெண்டுத்துக்கும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடத்துக்கும் ஒரு காரியம் தேவைப்படுது. என்ன காரியம்? வாசிங்க, எபேசிய புஸ்தகம் 2:8 வாசிங்க பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ஆண்டவர் உங்களை மீட்பாரா? கிருபை தான் கூடிய இருக்கு. விசுவாசத்தை கொண்டுதான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ஒரு காரியத்தில் நீ அடிமைப்பட்டு இருக்கிற, கட்டப்பட்டு இருக்கிற அப்படின்னா, உன்னோட விடுதலை எதை நிமித்தமா இருக்குன்னா, உன் விசுவாசத்தின் நிமித்தமாக. அப்ப ஆண்டவராலே இது கூடும் என்று நீ விசுவாசிக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சந்தேகத்தோடு அல்ல, முழு நம்பிக்கையோடு. இந்த காரியம், இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள், இந்த தேவைகள், இந்த நெருக்கங்கள், ஆமென், கிருபையா என்னோடு கூட இருக்கிற தேவன் எதன் அடிப்படையில்? என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நெருக்குமா இருந்தாலும் மாற்றுகிறார். அந்த விசுவாசம் குறையும் பொழுது கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடுகிறது.
அந்த விசுவாசமே உறுதி இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடுகிறது. அல்லேலூயா, ஆமென். விசுவாசம் எப்படி இருக்கணும்? தேவனோடு கூட பற்றினதா இருக்கணும். மனுஷர்களோடும் இந்த உலகத்தோடு கூட பற்றினது ஒன்று விசுவாசம் இருக்கக்கூடாது. தேவன் இந்த மாதிரி சொல்வது, நீ விசுவாசிக்க முடியும், ஆண்டவர் இதை செய்வார் என்று உன்னால் நம்ப முடியும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில முடியாது என்று நீ தீர்மானித்திருக்கிறதும், முடியாது என்று இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சொன்னாலும், அது தேவனாலே உன்னால் உன் வாழ்க்கையில மாற்ற முடியும், கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை, எப்படிப்பட்ட விசுவாசம்? சந்தேகப்படாத விசுவாசம். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை விசுவாசிப்பீங்க? கண்டிப்பா ஆரம்ப காலத்துல ஒரு தேவை இருக்கு, ஆண்டவர் இந்த தேவையை சந்திப்பாருங்க, ஆண்டவர் இதை கொடுப்பாருங்க, இந்த சூழ்நிலை மாத்து அப்படின்னு விசுவாசிப்போம். ஆனா போக 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 உங்க விசுவாசமா இருக்கா? விசுவாசமா இருக்கா இல்லையா? நம்பிக்கையோட தானே ஆண்டவருக்குள்ள வரீங்க. வந்த நம்பிக்கை அப்படி இருக்கா? இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு 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 சந்தோஷம் இருக்கும், ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு 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 நம்பிக்கை இருக்கும் உனக்குள்ள. ஆண்டவர் இதை செய்வார், என் வாழ்க்கை மாறப்போகுது, என் பிரச்சனை மாறப்போகுது, என் சூழ்நிலை மாறப்போகுது, என் வருத்தங்கள் மாறப்போகுது, என் பாடுகள் மாறப்போகுது, என் வாழ்க்கை வேற மாதிரி மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வருவீங்க. ஆரம்பத்தில் ஆண்டவர் ரொம்ப தேடுவீங்க, ரொம்ப நேசிப்பீங்க, ரொம்ப விசுவாசிப்பீங்க. ஆனால் போக போக அந்த பிரச்சனையாகவே இருக்கு, தேவையாகவே இருக்கு, நெருக்கமாகவே இருக்கு, ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, உயர்வு இல்லை. அப்போ என்ன நடக்கும்? விசுவாசம் குறைஞ்சு போகும். விசுவாச மார்க்கத்தார் மாதிரியே வாயை மூணு உக்காந்துக்குது. அதே விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த விசுவாச நம்பிக்கையோட உக்காந்து இருக்கீங்க? கிடையவே கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன், கிடையவே கிடையாது. காரணம், அநேக சூழ்நிலைகள் பிசாசு கொண்டு வரும் பொழுது, அநேக மனுஷன வார்த்தையை நான் கேட்கும் பொழுது அது என்ன பண்ணுது? விசுவாசத்தை குறைய பண்ணுகிறது. தேவன் வைத்த நம்பிக்கை என்ன பண்ணுது? குறைஞ்சு போகுது. அதனாலதான் என்ன பண்ண முடியல, தேவன் செய்வார் என்ற சிந்தனை, தேவன் இதை கை கூட பண்ணுவார் என்ற நம்பிக்கை எனக்குள் இல்லாதபடிக்கு என்னுடைய பார்வை சிந்தனை முதலாவது கர்த்தரிடத்தில் இருந்தது. போக போக இந்த மனுஷனையும் சூழ்நிலையும் சார்ந்ததாய் மாறும் பொழுது தேவன் செய்ய நினைக்கிறது அது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காணாதபடிக்கு பிசாசு என்ன பண்றான்? உன் கண்ணெல்லாம் குருடாய் மாற்றி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த ஒளியை நீ பார்க்க முடியாதபடிக்கு உன் கண்களை இருளாய் மாற்றி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆபிரகாம் சாராளை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஆபிரகாம் சாராளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க விசுவாசத்தோடு தன்னுடைய இனத்தை விட்டுட்டு, தகப்பன் வீட்டை விடுத்து, தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க? தேவன் காட்டுகிற இடத்துல என்ன பண்றாங்க? வருகிறார்கள். ஆனா ஒரு 99 கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் ஆன பின்பாக அவர்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் அழைத்த பொழுது தைரியமாய் வந்தவர்கள், தேவனோடு கூட இருந்தவர்கள், கொஞ்ச நாள் போன பின்பா, கொஞ்சம் ஒரு சில வருடங்கள் போய் சூழ்நிலைகள் மாறும்பொழுது, தன் சரீரத்தில் சில மாற்றங்கள் வரும்பொழுது, மனுஷனுடைய பார்வையில் அவங்க கேட்கிற விதங்கள், அவங்க யோசிக்கிற விதங்கள் வேறு விதமாக இருக்கும் பொழுது, தேவன் செய்ய நினைக்கிறது தேவன் கொடுப்பேன் என்றதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அல்லேலூயா. ஒரு தூதர் வந்து ஒருவன் வந்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்றார், அடுத்த வருஷத்துல என்ன பண்ண போறார்? ஆண்டவர் குழந்தையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது சாராளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. தேவனுடைய வார்த்தை அது ஆபிரகாம் கிட்ட பேசி அடுத்த வருடம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஒரு குமாரனை உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சாராளால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி? விசுவாசமாய் நம்பிக்கையாய் தன்னோட கணவனோடு கூட வந்த சாராளால ஏற்றுக்கொள்ள முடியல, ஆபிரகாமால ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆமென். அவள் நகைக்கிறாள் தங்களுக்குள்ள, என்னுடைய கணவன் கிழவனாய் மாறிட்டான், என்னுடைய சரீரம் என்னச்சு, ஸ்ரீக்குடைய வழிபாடுகள் நின்று போயிற்று, அந்த இன்பங்கள் நின்று போயிற்று, எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து கேட்கிறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, செய்வேன். அடுத்த வருஷம் நீ சிரிக்கலாம், தேவனால கூடாதது ஒன்று உள்ளதோ. கேட்பான், உள்ளதோ? அந்த வசனம் மட்டும் வாசிமா, ஆதியாகமம் புஸ்தகத்தை 18-14 வாசியை பார்க்கலாம். உண்டோ? வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அல்லேலூயா. இருப்பான். அவர் சொல்றாரு, நீ நம்பலனா கூட நான் சொல்றேன், இருப்பான். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஆண்டவர் உங்களை நம்பில அவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஆண்டவர் உங்களை என்னை நம்பிலாம் அவனு சொல்ல மாட்டார், அப்பா இவன் கரெக்டா இருப்பான் அப்படிலாம் கிடையாது. அவரை நம்பி கூட சொல்றார், எப்படியாச்சும் என்ன பண்ணுவேன்?
அவர் நிமித்தமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் எங்க தடைப்படுதுன்னா நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில். ஆமென். விசுவாசமா இருந்த நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது? கர்த்தர் பேசும்போது ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த மனநிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டோம். ஆமென். ஆமா, ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றாரு, பிரசங்கம் நல்லா தான் இருக்கு, ஆண்டவர்கிட்ட நல்லா தான் பேசு, ஆனா ஒன்றும் மாற மாட்டுது. சாராளை போல மாற மாட்டுதே. என் கணவன் மாறலையே, என் மனைவி மாறலையே, எங்க அம்மா அப்பா மாறலையே, பிள்ளைங்க மாறலையே, என் சூழ்நிலை மாறலையே, என் பொருளாதாரம் வருமானம் பெருசா இது இல்லையே, கடன் பிரச்சனை மாறலையே, என் சரீர வியாதி மாறலையே. இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் பேசும்போது எப்படி ஆகுதுன்னா, அந்த மனப்பான்மை எனக்குள் வந்து என்ன பண்ணுது? தேவன் பேசுகிறதை, அவர் அவர் பேசுகிற வார்த்தையை நம்பக்கூடாதபடிக்கு எனக்கு என்ன பண்ணுது? உங்க வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. அல்லேலூயா. ஆனா பைபிள்ல இன்னொரு மனுஷன் இருக்கிறான். எல்லாம் இழந்த நிலைமையிலும், எல்லாம் முடிந்த நிலைமையிலும், முடியாது என்று 100% இருக்கிற நேரத்திலும், ஆண்டவரே உங்களால முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் யாரு? புதிய ஏற்பாட்டுல குஷ்டரோகி. அல்லேலூயா. ஆமென். குஷ்டரோகத்துக்கு அந்த நாட்கள்ல, இன்னைக்கு கூட குஷ்டரோகத்துக்கு மருந்து உண்டு. ஆனா அந்த நாட்கள் குஷ்டரோகத்துக்கு மருந்தே கிடையாது. ஊர் உள்ள சேர்க்க மாட்டாங்க, யாரும் சேர, அது ஒரு தொற்று நோய். அதை என்ன பண்ணுவாங்க? அவர் ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு வியாதி, அந்த வியாதிக்கு என்ன மருந்தே கிடையாது. எவ்வளவு பெரிய நீ அரசனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் செழிப்பு உனக்கு பலன் எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த குஷ்டரோகம் வந்துடுச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆமே. ஏன்னா அது அப்படியே பரவிடும், அது புண்ணு அப்படியே நாற்றம் அடிக்கும், அது அருவருப்பா இருக்கும், கையெல்லாம் அருவருப்பா இருக்கும், பார்க்க முடியாது, யாருமே சேர்க்க மாட்டாங்க, எல்லா வீட்டாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷனை ஆண்டவரை பார்த்தவொடனே ஓடி வந்து என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட விழுந்து சொல்றான் பாருங்க. மார்க் 1:40 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவன் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலே ஆகும். இதுதான் ஹைலைட். அல்லேலூயா. ஆண்டவரே இதை செய்யுன்னு கேட்கல. ஆண்டவரே இந்த குஷ்டரோகம் உங்களுக்கு சித்தனா அதை என் சரீரத்திலிருந்து போக வைக்க உங்களால முடியும். அவன விசுவாசத்தை பாருங்க. தேவனை பற்றுகிறவன் அவனை பின்பற்றுகிறாரா? இல்ல. ஆனா அந்த குஷ்டரோகி உடைய பார்வையில் அவனுடைய நினைவில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நம்ம லைஃபே முடிஞ்சிடுச்சு, ஏன் எல்லாமே இழந்து போயிட்டு இனி என்னது? மரணத்துக்காய் காத்திருக்கணும். அந்த அருவருப்பிலும், அந்த வலிகளிலும், அந்த வேதனையிலும் என்ன பண்ண? நல்ல சாப்பாடு இல்லாம, நல்ல தங்கறதுக்கு இடம் இல்லாத எப்படி இருப்பேன்? அப்படி இருந்து அந்த மனுஷன் ஓடி வந்து ஆண்டவரே சொல்றான், ஆண்டவரே உங்க சித்தத்துல நான் இருப்பேன் அப்படின்னா இந்த சூழ்நிலையை மாற்ற உங்களால முடியும். அல்லேலூயா. சாராளுடைய பார்வை எப்படி இருந்தது? இங்க குஷ்டரோகியுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. சாராள் கர்த்தர் பேசுகிறத முடியாது, நடக்காது என்று சொல்லுகிறாள். ஆனா இங்க குஷ்டரோகி, ஆண்டவரே உங்களால முடியும், உங்க சித்தமானால் இது இந்த சூழ்நிலையை, இந்த குஷ்டரோகத்தை மாற்ற உங்களாலே ஆகும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. எங்க நடக்குதுன்னா விசுவாசம் என்ன பண்ணுது? அல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்ணுதா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணா? சுத்தமாகினான். அந்த குஷ்டரோகம் அவனுக்கு அப்படியே மாறி போனதாம். காரணம் என்னது? அவன் விசுவாசம். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், என் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் நடக்காது, இந்த உலகமும், உலகத்துல மருத்துவங்களும், இந்த உலகத்தில் இருக்க அறிவுகளும் சொன்னாலும் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவர் உங்களால முடியும், உங்களால முடியும் சொல்லும்போது அவன் சூழ்நிலை மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சூழ்நிலை மாறாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்குள்ள இல்லாதனாலதான். ஆண்டவர் நம்மளை மீட்காதபடிக்கு, ரட்சிக்கப்படபடிக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட விசுவாசம். இன்னைக்கு காரணம் தேவனை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கிறோம், பிரச்சனையை பார்க்கிறோம், தேவையை பார்க்கிறோம், நெருக்கத்தை பார்க்கிறோம். மனுஷன் எதிராய் பேசுகிற, தாழ்த்தி பேசுகிற, உன்னுடைய விசுவாசத்தை உடைய பண்ணுகிற வார்த்தையை நம்ம காதுல வாங்கிக்கிறோமே தவிர கர்த்தர் பேசுகிறத நம்ம வாங்காதனால தான் இவ்வளவு நாட்கள் நம்ம வாழ்க்கையில தடைகள் உண்டு. அல்லேலூயா. தேவனிடம் நீ விசுவாசமா கேட்டு பாரு, ஆண்டவரே உங்களால இந்த சூழ்நிலை மாற்ற முடியும், இந்த பலவீனங்கள் மாற்ற முடியும், இந்த வியாதியை மாற்ற முடியும், என் குடும்ப பிரச்சனையை மாற்ற முடியும், உங்களுக்கு சித்தமான அதை செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க, கேட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். முழு நிச்சயமா. எப்படி பண்ணோம்? எப்படி கேட்கணும்?
ஏதோ சபைக்கு வந்து மீட்டிங் வந்து, ஆண்டவரே ஆராதனை வந்துருங்க, என் சூழ்நிலை உங்களால் மாற்ற முடியும், மாற்றுங்க, அப்படிலாம் கிடையாது. முழுசா சரண்டர் ஆகி அவன் முகம் குப்புற விழுந்து, எப்படி கேட்டானா, முழுசா விழுந்துட்டான். ஆண்டவர் என்னால முடியாது, இது யாராலையும் முடியாது, உலகத்தால முடியும், உங்களால தான் முடியல. என்ன பண்றான், முழுமையாய் தன்னை தாழ்த்தி தன்னை சரண்டர் பண்ணி அப்படி சொல்றான், ஆண்டவர் உங்களால முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் மனம் வருகிறார். அவர் மனதுருகி, வேதம் அவர் மனதுருகி அவன் மேல் கையை வைத்து, அல்லேலூயா, மேல கையை வைத்து, கையை வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு இல்ல கதை. அவர் மனது உருவணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு என்ன பண்ணோம், தேவனை மட்டுமே நம்பி அவர் பாதத்தில் அப்படியே விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தருடைய தொட்டு உன் சூழ்நிலைகளை மாற்றி உன் தேவைகளை மாற்றுவார். அல்லேலூயா. உலகத்தில் முடியாதுன்னு சொன்னாலும் நீ நம்பாத, தேவனாலே எல்லாம் கூடும். உன் வாழ்க்கையில உன் கூட இருக்கிற மனுஷர்கள் முடியாதுன்னு சொன்னாலும் நீ நம்பவே நம்பாத, நீ ஆராதிக்கிற தேவனால் உன் சூழ்நிலையை மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க மருந்துகளும் மருத்துவர்களும் சொன்னாலும் நீ நம்பவே நம்பாத, நீ ஆராதிக்கிற தேவனாலே கூடும். அல்லேலூயா, ஆமென். நீ என்ன பண்ண, முழுசா கையில கொடு. நான் மனுஷனுக்காக, இவங்க வார்த்தைக்காக, என்னுடைய தேவைக்காக, என்னுடைய ஞானத்தின் அடிப்படையில கர்த்தரை சம்பந்தப்படி தயவு செஞ்சு பார்க்காத. நீ தேவன் சொல்லும் பொழுது முழுசாய் உன்னை ஒப்பு கொடு, உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு. ஆமென். அந்த உங்களால மட்டும்தான் இது முடியும். இந்த உலகெல்லாம் மறுத்துடுச்சு, எல்லாரும் மறுத்துட்டாங்க, ஆனா நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் மாற ஆண்டவரே அப்படி ஓடி வந்து அந்த சமூகத்தில் விழுந்து கிட. ஆமென். தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை. உன் சோர்வுகளை தூக்கி போடு இந்த மாதம், உன் கவலைகளை தூக்கி போடு, உன் சரீர பலவீனங்களை தூக்கி போடு, உன் நெருக்கங்களை பார்க்காத, மனுஷன் பேசுகிற வார்த்தை பார்க்காத, நீ காயப்பட்ட காயங்களை பார்க்காத, உன் புறக்கணித்த நாட்களை பார்க்காத. இனி வரும் நாட்களில் தேவனுடைய கரத்தில் முழுமையாய் விசுவாசித்து அவர் பாதத்தில் விழுந்து கடந்து, ஆண்டவரே என் சூழ்நிலை மாற்றும் மாலை கூடும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீ ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை டப்பு 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 டப்புன்னு இந்த மாசத்துல கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உன் விசுவாசம் தேவனை பற்றினதாய் முழுமையாய் 100% கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனத்தை தரை மட்டும் உன்னை தாழ்த்தி தேவனை நம்பு. கர்த்தர் பெரிய காரியம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். உன் வாழ்க்கையில் இருக்கலாம் சாதாரண காரியம், சாதாரண பிரச்சனை. அல்லேலூயா. மறித்து போய் அழுகி போன சரீரத்தில் இருந்த லாசருவையே கர்த்தர் என்ன பண்ணார்னா உயிரோடு எழுப்பினவர். அல்லேலூயா. ஆமென். உன் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிற, நீ செத்துலாம் போல, நீ நாரிலாம் போல, இன்னும் ஜீவனோட கர்த்தர் வைத்திருக்கார். உனக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. உன்னை சாட்சியா இருக்க முடியாது. நம்பிக்கையா நில்லு, தைரியமா நில்லு. என் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை என்று முழு நிச்சயமாய் தேவனை இறுக்கமாய் பிடித்துக்கொள்ளு. இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை கரம் எடுத்து தூக்கி எடுப்பார். ஆமென். உன் முகங்கள் மாறும், உன் அவமானங்கள் மாறும், கண்ணீர் மாறும், உன் சூழ்நிலை மாறும், பிரச்சனை மாறும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் தேவைகளும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென்.